ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு உடைச்சிருந்தீங்க இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ரெமெடி தான். ஸோ நிறைய பேருக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான தேவையான ரெமெடி இங்கே தயிர், டர்மரிக் அண்ட் ஹனி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன், 2-3 டிப்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பிளாக் ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ கூட இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். அண்ட் இதோட மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இல்லை நார்மல் மஞ்சள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மூஞ்சிக்கு நம்ம ஃபேஸ்க்கு போடுவோம்ல, அந்த மாதிரி சாதாரண மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை நீங்கள் அப்படியே கூட போடலாம், வேணும்னா உங்களுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ண 3 இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்னை லைட்னிங், அதாவது ஸ்கின்னில் இப்போது பிளாக் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிற உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். 3மே அதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிளாக் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் நாளில் மறைஞ்சிடும் அண்ட் ஃபேஸ் க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடும். ஹனிலேயே உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே தயிரை டெய்லியும் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட போதும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்கின்னே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இந்த கிறிஸ்டல் க்ளோ ஸ்கின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வழவழன்ட்டு அவ்வளோ அழகாக மாறும். வெறும் தயிர் மட்டுமே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டெய்லி இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்கின்னோட டெக்ஸ்சரே சூப்பராக இருக்கும். ஸோ இது பிளாக் ஸ்பாட்ஸ்க்கான ரெமெடி. இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.